Hi guys, this is 11th standard economic new book. So 7th லேருந்து 11th standard 11th chapter வரைக்கும் தான் வந்து mandatory நமக்கு. Say like it is must படிக்கணுன்றது. So நம்ம இந்த chapter 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். So chapter 7 வந்து இந்தியன் எக்கானமி. நான் இதில் எதுவும் மார்க் பண்ணலை. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு சே வாட் இஸ் வாட். நான் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்ல போகிறேன். அந்த ஹெட்டிங் கீழே என்ன சொல்லியிருக்காங்க அதுதான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தாண்டி இம்பார்ட்டண்ட்டாக வேறு எதுவும் இருக்காது. ஸோ தட்ஸ் ஹவு இட் கோயிங் டு பி. மீனிங் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். எக்கனாமிக் க்ரோத்ன்றது வந்து நேஷ்னல் இன்கமில் தான் மெஷர் பண்ணுவாங்க. நேஷ்னல் இன்கம் வந்து இட்ஸ் இண்டிகேட்டட் பை ஜிடிபி, which is gross domestic product. Gross domestic product என்றது என்னன்னா, it is the total money value of all the goods and services produced within the country at a particular period of time, say 1 year. So இதுதான் வந்து ஜிடிபி. வேற எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ன்றது வந்து ஜிடிபி மட்டும் இண்டிகேட் பண்ணாது, வேரியஸ் அதர் இண்டெக்ஸும் இருக்கு. சே லைக் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அண்ட் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் இருக்கு. கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அதை பற்றி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ்ன்ற டேர்ம் வந்து காயின் பண்ணியிருக்கிறது 4th கிங் ஆஃப் பூட்டான். இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இட்ஸ் அன் இண்டிகேட்டர் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், என்விரான்மெண்ட் கன்சர்வேஷன், ப்ரொமோஷன் ஆஃப் கல்ச்சர் அண்ட் கவர்னன்ஸ்ன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி நேஷன்ஸை வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க, டெவலப்டு கண்ட்ரீஸ் அண்ட் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்னு. சே லைக் எக்கனாமிஸ்னு. டெவலப்டு எக்கனாமிஸில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, இண்டஸ்ட்ரியலைஸ்டாக இருக்கும், ரிசோர்ஸ் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் ஹை பர் கேபிட்டா இன்கம் இருக்கும். வேற அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸில் வந்து லோ ரிசோர்ஸ் எஃபிஷியன்சி, அவங்க யூட்டிலைசேஷன் அவ்வளோ இருக்காது அண்ட் லோ பர் கேபிட்டா இன்கமாக இருக்கும். டெவலப்டு இண்டஸ்ட்ரீஸ் வந்து அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. வேறு அண்டர் டெவலப் கண்ட்ரீஸ் வந்து பேக்வேர்ட் கண்ட்ரீஸ் ஆர் தேர்ட் வேர்ல்ட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 7.2 இந்தியன் எக்கானமி. நம்ம இதில் பார்த்தோன்னா இந்தியா ஸ்டாண்ட்ஸ் த பொசிஷன் ஆஃப் 7th இந்த வேர்ல்டு எக்கானமி அண்ட் இதோட ஜிடிபி வந்து 7% இருக்கும். ஈவன் தோ இந்தியன் எக்கானமி வந்து சஸ்டைனபிளாக ஸ்டேபிளாக இருந்தால் கூட பேக்வேர்ட்னஸ் வந்து இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நவ் கம்ஸ் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி. ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியன் எக்கானமி பார்க்குறோம். இதில் வந்து எல்லாத்துலேயும் உள்ளே என்னென்ன இருக்குன்றதை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ இந்தியா ஹேஸ் அ மிக்ஸ்டு எக்கானமி. ஸோ அல்டிமேட்டாக மிக்ஸ்டு எக்கானமினா என்னென்னா, இட்ஸ் அ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட். லிபரலைசேஷன் வந்து ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அக்ரிகல்ச்சர் பிளேஸ் அ கீ ரோல். ஸோ ஆக்குபேஷன் வைஸ் பார்த்தோன்னா 60% ஆஃப் பாப்புலேஷன் வந்து எதில் எம்ப்ளாய் ஆகிருப்பாங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் தான். இதோட ஜிடிபி பர்சன்டேஜ் பார்த்தோன்னா 17% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். டியூ டு க்ரீன் ரெவல்யூஷன் அண்ட் எவர் க்ரீன் ரெவல்யூஷன் செல்ஃப் சஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கும். அண்ட் அக்ரிகல்ச்சர் மூலமாக எக்ஸ்போர்ட் அதிகமாகி நம்ம ஃபாரெக்ஸ் ஏர்னிங்கும் அதிகமாக இருக்கும், விச் மீன்ஸ் ஃபாரின் கரன்சி ஏர்னிங் அதிகமாக இருக்கும். Now an emerging market, ஸ்டேபிள் ஜிடிபி க்ரோத் இருந்திருக்கும். ஈவன் தோ வந்து குளோபல் டவுன் ட்ரெண்ட் இருக்கும் போது கூட நம்மளுக்கு ஸ்டேபிளான ஜிடிபி தான் இருந்திருக்கும். அண்ட் அதனாலே வந்து நம்மளுக்கு எஃப்டிஐ எஃப்ஐஐலாம் வந்து நிறையா வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணியிருப்போம். நவ் த எமர்ஜிங் எக்கானமி. ஸோ ஜிடிபி வைஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்தியன் எக்கானமி 7th பொசிஷனில் இருக்கும். அண்ட் பர் கேபிட்டா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி டேர்ம்ஸில் பார்த்தோன்னா 3rd பொசிஷனில் இருக்கும். டியூ டு இட்ஸ் ரேப்பிட் எக்கனாமிக் க்ரோத்னால இது வந்து G20 கண்ட்ரீஸ்லேயும் ஒன் அமங்க இருக்கும். நவ் த ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கானமி. இது வந்து லைக் இட்ஸ் க்ரோத் இஸ் வெரி ஹை அண்ட் சஸ்டெயின்டாகவும் இருக்கும். ஸோ இது ஃபாஸ்ட் க்ரோயிங்னு எப்படின்னு சொல்கிறோன்னா 2016 and 17 இதோட ஜிடிபி வந்து 7% இருக்கும். நவ் ஃபாஸ்ட் க்ரோயிங் சர்வீஸ் செக்டார். இது வந்து லயன்ஸ் ஷேர்ன்னு சொல்லுவாங்க. வேறு இந்தியாவில் வந்து ஜிடிபி ஷேர் பண்ணுறது வந்து ப்ரைமரி செகண்டரியை விட சர்வீஸ் செக்டர், தட் இஸ் டெர்ஷரி செக்டாரில் தான் அதிகமாக இருக்கும். டியூ டு திஸ் ரைஸ் டெக்னாலஜி வைஸாக ரைஸாக இருக்கனால, ஃபார் எக்ஸாம்பிள் பிபிஓ, இதனால் வந்து இது குளோபல் லெவலில் கம்பீட் பண்ண முடியுது. அண்ட்
நிறைய பிரான்ச்சஸும் இதால் ஸ்ப்ரெட் பண்ண முடியுது த்ரூ அவுட் த வேர்ல்ட். நவ் லார்ஜ் டொமஸ்டிக் கன்சம்ஷன் க்ரோத் அதிகமாக இருக்கிறனால ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் அதிகமாகுது. ஸோ அதனால கன்சம்ஷன் அதிகமாகுது அண்ட் லைஃப் ஸ்டைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. ரேபிட் க்ரோத் ஆஃப் அர்பன் ஏரியாஸ். அர்பன் ஏரியா தான் வந்து எக்கனாமிக் க்ரோத்தோட ஒரு அர்பனைசேஷன் தான் எக்கனாமிக் க்ரோத்தோட ஒரு கீ இன்க்ரீடியன்ட்னு சொல்கிறாங்க. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா வந்து அர்பனைசேஷன் அதிகமாக இருக்குது. அதோட மெயின் ரீசன் வந்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். ஸ்டேபிள் மேக்ரோ எக்கானமி. ஸோ இதை வந்து கோட் பண்ணுறாங்க, ஹெவன் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, ரிசைலன்ஸ் அண்ட் ஆப்டிமிசம்னு எக்கானமிக் சர்வேல சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் நம்மளோட எக்கானமி வந்து எப்படி ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றதுக்காக. அண்ட் ஜிடிபி வைஸ் பார்த்தோன்னா இது வந்து 7.6% ஜிடிபியில் இருக்குது. Now the demographic dividend. Human capital தான் வந்து ஹியூமன் கேபிட்டல் ஆஃப் இந்தியா வந்து யூத் தான். பிகாஸ் ஆஃப் தெம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது அண்ட் அவுட் சோர்சிங்கும் அதிகமாக இருக்குது. Now the weakness of Indian economy. So large population. ஸோ இந்தியா வந்து சைனாக்கு அடுத்து வந்து பாப்புலேஷனில் இருக்குது. பட் நியர் ஃபியூச்சரில் இட் மே ஓவர்டேக். பாப்புலேஷன் க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா 1.7 per 1000 இருக்குது, அவ்வளோ ஹையாக இருக்குது. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த வீக்னஸ். அண்ட் இன்இக்வாலிட்டி அண்ட் பாவர்ட்டி. லார்ஜ் எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி இருக்குது. அதாவது வந்து இன்கம் அண்ட் அசட்ஸ் வந்து டாப் 10% கிட்ட தான் அதிகமாக இருக்குது. அதனால வந்து பாவர்ட்டி வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. which ultimately leads to BPL லெவலும் ஹை பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கனால ரிச்சர்ஸ் வந்து ரிச்சர் ஆகிட்டே இருக்காங்க அண்ட் புவர் பீப்புள் வந்து புவரர் ஆகிட்டே இருக்காங்க. இதை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் ப்ரைஸஸ் ஆஃப் எசென்ஷியல் குட்ஸ். ஸ்டடி இன்க்ரீஸ் இருக்கனால இந்த எசென்ஷியல் குட்ஸில் பர்ச்சேசிங் பவர் வந்து எராடிகேட் பண்ணிடுது. அதனால வந்து புவர் பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. வீக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள வந்து நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. சே லைக் பவர், டிரான்ஸ்போர்ட், ஷார்ட்டேஜ் இதெல்லாம். நம்ம இன்அடிக்குவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். நம்ம இதில் வந்து டெமோகிராஃபிக் டிவிடெண்டில் வேறு யூத் வந்து அதிகமாக இருக்கிறது நம்ம பாசிட்டிவ்னு பார்த்தோம். ஆனால் இதில் வந்து அதை நெகட்டிவ்ல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. யூத் அதிகமாக இருந்தாலும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதனால வந்து இந்தியன் எக்கானமியை வந்து ஜாப்லெஸ் க்ரோத்துன்னு சொல்கிறாங்க. Now the outdated technology. டெக்னாலஜி அக்ரிகல்ச்சரில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து அவுடேட்டடாக இருக்குது. Now the demographic trends in India. ஸோ டெமோகிராஃபினா என்னென்னா இட் இஸ் அ சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாப்புலேஷன். ஸோ இது வந்து வேரியஸ் ஃபீச்சர்ஸ் லைக் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து இந்த ட்ரெண்ட்ஸை படிப்போம். ஸோ சைஸ், ரேட், பர்த் அண்ட் டெத் ரேட்ஸ், டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், செக்ஸ் ரேஷியோ, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், லிட்ரஸி ரேஷியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைஸ் ஆஃப் அ பாப்புலேஷன். 100 yearsல வந்து பாப்புலேஷன் வந்து 4 times வந்து மல்டிப்ளை ஆயிருக்குமா. இந்தியா வந்து சைனாவுக்கு அடுத்ததான் ரேங்க் 2ல இருக்குது பாப்புலேஷனில். இது வந்து இந்தியா வந்து 2.4% வந்து ஜாகிரபிக்கல் ஏரியா வச்சுருக்கு அண்ட் less than 1.2% வேர்ல்டு இன்கம். பட் ஆனால் பாப்புலேஷன் படி பார்த்தோன்னா 17.5% வந்து வேர்ல்டு பாப்புலேஷன் அக்காமடேட் பண்ணுது. எவ்ரி 6th person in the world is an Indian. 2 states இருக்குது, வேறு உத்தரப்பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா. இதோட பாப்புலேஷன் வந்து யூஎஸை விட அதிகமாக இருக்கான். 1911 and 21 வரைக்கும் இது வந்து நெகட்டிவ் க்ரோத்துன்னு சொல்லியிருக்காங்க. இது எதனாலனா எபிடமிக்ஸ் லைக் காலரா, பிளேக், இன்ஃப்ளூயன்ஸா, ஃபெமைன் இதெல்லாம் அதிகமாக இருந்தனால அதை வந்து நெகட்டிவ் க்ரோத்துன்னு சொல்லியிருக்காங்க. வேற 1921க்கு அப்புறம் இயர் ஆஃப் கிரேட் டிவைடுன்னு சொல்கிறாங்க. வேர் பாப்புலேஷன் வந்து ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆரம்பிக்குது. அண்ட் 51ல வந்து இட் கம்ஸ் டவுன் ஃப்ரம் 1.25லேருந்து 1.33லேருந்து 0.25க்கு வந்து குறையுது 1.25க்கு. ஸோ இது இயர் ஆஃப் ஸ்மால் டிவைடுன்னு சொல்கிறாங்க. 1961 வந்து அகெயின் இட் ஸ்டார்ட் இன்க்ரீஸிங். இது வந்து இயர் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன்னு சொல்கிறாங்க, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்னு. பிகாஸ் வந்து 2% வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா. அண்ட் 2011 சென்சஸில் என்ன சொல்கிறாங்கன்னா
growth of youth population அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து demographic transitionனு சொல்கிறாங்க. Now comes the birth rate and the death rate. Crude birth rate என்னன்னா number of births per 1000 population. Crude death rate என்னன்னா number of deaths per 1000 population. ஸோ இந்த டேபிள் காலம் பார்த்தோன்னா 1951க்கும் 2011க்கும் வந்து எவ்வளோ டிஃபரன்ஸுன்றதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ there is a fall in birth rates where the fall in birth rate is less than that of death rates. அதுதான் அந்த டேபிள் காலமில் தெரியும். அண்ட் கேரளாவில் தான் வந்து லோவஸ்ட் பர்த் ரேட் இருக்கும் 14.7. உத்தரப்பிரதேஷில் ஹையஸ்ட் பர்த் ரேட் இருக்கும் இட்ஸ் 29.5. வெரஸ் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா 6.3 which is lowest death rate. ஒரிசாவில் ஹையஸ்ட் இருக்கும் which is 9.2. பீகாரில் தான் வந்து ஹையஸ்ட் டிகேடல் growth of population இருக்கும். கேரளாவில் லோவஸ்ட் growth rate இருக்கும் population growth rate. We have Bimaru states where அங்கே தான் வெரி ஹை பாப்புலேஷன் இருக்குது. சே பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அண்ட் உத்தரப்பிரதேஷ். Now the density of population which is nothing but the ratio of total population divided by the land area of the region. So it is number of person residing in per square kilometer. இதுதான் வந்து நம்ம டென்சிட்டின்னு சொல்லுவோம், டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். இல்லை பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த டேப்லோ காலமில் வந்து 1951லேருந்து 2011 வரைக்கும் என்ன நம்பர் ஆஃப் பீப்புள், எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு தெரியுது. 1947க்கு முன்னாடி வந்து லெஸ் தென் 100 இருந்திருப்பாங்க. இந்த டென்சிட்டினால ப்ரெஷர் ஆஃப் பாப்புலேஷன் ஆன் லேண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கேரளா, வெஸ்ட் பெங்கால், பீகார், உத்தரப்பிரதேஷில் வந்து ஹையர் டென்சிட்டி இருக்கும். வேறு பீகாரில் தான் வந்து மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டடாக இருப்பாங்க. வேறு 1102 persons இருப்பாங்க. வேறு அருணாச்சல் பிரதேஷில் வந்து லீஸ்ட் டென்ஸ்டாக இருப்பாங்க 17%. Now comes the sex ratio. So now comes the sex ratio. So sex ratio என்னன்னா number of females per 1000 males denote பண்ணுறது. ஸோ இண்டிகேட்டர்ஸ்லாம் என்னென்னா இட்ஸ் எக்ஸ்டென்ஸ் ஆஃப் ப்ரிவைலிங் ஈக்விட்டி பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ நம்ம இந்த டேபிள் காலம் பார்த்தோம்னா எவ்வளோ நம்பர்ஸ்ன்னு தெரியும். கேரளாவில் தான் அதிகமாக இருப்பாங்க 1084. வேற ஹரியானாவில் த லோவஸ்ட் 877. Now the life expectancy at birth which means வந்து how many, like it is a mean expectation of life at birth. It will be low when death rate is high, but on the other hand life expectancy வந்து ஹையாக இருக்கும் when death rate is low. ஸோ இது அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட். ஸோ இந்த பாக்ஸில் வந்து நம்மளோட இது தெரியும் 1901லேருந்து 11 வரைக்கும் 23 years வரைக்கும் தான் இருப்பாங்க. கன்சிடரபிளி ஃபால் இன் டெத் ரேட் இருக்கும் அதுக்கப்புறம். ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் அதிகமாகும். இந்தியா வந்து very low compared with the developed countries. Now comes the literacy ratio, number of literates as percentage of the total population. So 1951ல பார்த்தீங்கன்னா it is 1/4 வந்து male and 1/12 female. As a whole 1/6 வந்து லிட்ரேட்டாக இருப்பாங்க. when compared to 2001லனா it is like 82% around male and 65% female இருப்பாங்க. ஓவராலாக 74%. கம்பேர்ட் டு ஸ்ரீலங்கா கூட நம்ம ரொம்ப லோவாக தான் இருப்போம். இந்த டேப்லோ காலமில் அதான் போட்டிருப்பாங்க. கேரளாவில் தான் ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் இருக்கும் வேறு 94%. அண்ட் பீகாரில் வில் பி த லோவஸ்ட் விச் இஸ் 61.8%. தமிழ்நாட்டில் 80.1% இருப்பாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். வில் கண்டினியூ த ரெஸ்ட் இன் த செகண்ட் பார்ட். தேங்க்யூ கைஸ்.